கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் இருலக தலைவர் இறுதி தூதர் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களின் மீதும் அந்நபர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில கடமையான ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் ஓரிரையின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்திட ஏராளமான போதனைகளை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைக்கு இணங்கி நபிகளாருடைய போதனைக்கு இணங்கி இந்த உலகத்தில் வாழ்கின்ற நல்லவர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் நாளை மறுமையிலே சந்திக்கின்ற சொர்க்கத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு அறிவிப்பு செய்கிறார்களோ, நல்லவர்கள் நாளை மறுமை நாளிலே அடையக்கூடிய அந்த இன்பமான வாழ்க்கையை பற்றியும் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றியும் சொகுசான அந்த வாழ்க்கையை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு எப்படி அறிவுரையாக போதனையாக வழங்குகிறார்களோ, அதே போல இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்து இறை தூதருக்கு மாறு செய்து உலகத்திலே பாவியாக வாழக்கூடிய மனிதன் மரணித்த பிறகு அவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய அந்த நரக வேதனையை பற்றி நரகத்துடைய கொடூரங்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அவர்களும் இந்த மனித சமுதாயம் நேர்வழி அடைவதற்கு அவன் இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ்வதற்கு இது போன்ற செய்திகளை எச்சரிக்கையாக நமக்கு முன்கூட்டியே வழங்குகிறார்கள். இந்த எச்சரிக்கைகளை இந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் செவியேற்று நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நாம் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு முன்கூட்டியே அதை அறிவிப்பு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உலகத்தில் நீங்கள் பார்க்குகின்ற நெருப்பை போன்று மறுமையில் உள்ள நெருப்பு இருக்காது. இந்த உலகத்தில் உள்ள நெருப்பு எவ்வளவோ பொருட்களை எரித்து நாசமாக்குகிறது, கரிக்கட்டையாக்குகின்றது. எவ்வளவோ ஒரு பொருளை ஒரு இரும்பை வைக்க வேண்டிய விதத்தில் வைத்தால் அது அப்படியே 2 துண்டாக பிளக்க செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, உலகத்தில் நீங்கள் பார்க்குகின்ற நெருப்பை போன்று மறுமையில் உள்ள நெருப்பு இருக்காது. மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே தண்டிக்கின்ற எடுக்கின்ற முதல் ஆயுதமே நெருப்பு தான். இந்த நெருப்புங்கிற இந்த ஆயுதம் தான் அதிகமான வேதனையை தரும், அதிகமான வலியை தரும். ஒரு கத்தியை வச்சு கிழிப்பதை விட, பிளேடை வச்சு அறுப்பதை விட, அருவாளால் வெட்டுவதை விட அதிகமான வலியை எது தரும் என்று சொன்னால் நெருப்புங்கிற இந்த ஆயுதம் தான். இந்த நெருப்புங்கிற இந்த ஆயுதம் தான் வச்ச உடனே அவனுடைய உள்ளத்தை கடுமையான வேதனைக்கு உட்படுத்தும். அந்த உடலை தோலை மிக வேகமாக கரிக்கக்கூடிய தன்மை நெருப்புக்கு தான் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் பாவிகளை தண்டிப்பதற்கு நெருப்புங்கிற இந்த ஆயுதத்தை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்ற காட்டுறாங்க, உலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற நெருப்பை போன்று மறுமையில் உள்ள நெருப்பு இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே பாவிகளை தண்டிப்பதற்காக வைத்திருக்கிற நெருப்பில் 70 மடங்கில் 1 பங்கை தான் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிறீங்க. பாக்கி 69 மடங்கு அது அதிகமாக இருக்கும். இது எப்படி உங்களுக்கு வேதனையை தருதோ, இது எப்படி உங்களுக்கு வலியை தருதோ, இதை விட கடுமையான வேதனை, கடுமையான வலி 69 மடங்கு அது அதிகமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அந்த நரகத்தை பத்தி எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறான்னு சொன்னா,
வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு அத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அகலதா. குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அவன் செல்வத்தை திரட்டி அவன் இந்த உலகத்தில் கணக்கெடுகின்றான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அகலதா, இந்த செல்வம் தன்னை நிலைக்க செய்யும், இந்த உலகத்தில் என்னை நிரந்தரமாக நிலைக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். கல்லா, அப்படி அல்ல. அவன் நாளை மறுமை நாளிலே ஹுத்தமாவில் தூக்கி எறியப்படுவான். ஹுத்தமான என்ன தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாவால் மூட்டப்பட்ட நெருப்பு. ஹுத்தமான என்ன? அல்லாவால் மூட்டப்பட்ட நெருப்பு. அல்லதி தத்தலியு அலல் அஃபீதா, அந்த நெருப்பு அவருடைய உள்ளத்தை நேரடியாக சென்றடையும் என்று அல்லாஹ் திருக்குறானை சொல்லி காட்டான். அல்லாவால் மூட்டப்பட்ட நெருப்புகள், பல நெருப்புகள், பல பெயர்கள் கொண்ட நெருப்புகள் இருக்கு, பல நரகங்கள் இருக்கு. அதுல ஒரு நெருப்பு தான் மூக்கதா என்ற நெருப்பு. அந்த நெருப்பில் அவன் தூக்கி எறியப்படுகின்ற பொழுது அந்த வெப்பம், அந்த சூடு அவருடைய உள்ளத்தை நேரடியாக சென்று அடையும் என்று அல்லாஹ் கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் ஒவ்வொரு விதமான நரகத்தில் தண்டனை அல்லாஹ் வழங்குகிறான். நரக தண்டனைங்கிறது ஒரு தண்டனை கிடையாது. அந்த நரகத்தில ஒவ்வொரு விதமான பாவிகளுக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள் வழங்கப்படும். நரகத்தினுடைய நெருப்பினுடைய சூடுகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் திருமறையிலே கடுமையான முறையிலே எச்சரிக்கை செய்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த நரக நெருப்பு எப்படி எரியும் தெரியுமா? அப்படி தூக்கி அப்படி வேகமா எரியும் போது அந்த நெருப்பு தூக்கி தூக்கி வீசுமா. அந்த நரகத்துடைய நெருப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க எங்கேயாவது ஒரு குடிசை எரியும் போது நம்ம பார்ப்போமா இல்லையா? அந்த நெருப்புடைய வேகம் தூக்கி தூக்கி எப்படி வீசும். நரகவாதிகள் நரகத்தில் கொந்தளிக்கின்ற பொழுது, நரகத்தில் வெந்து கொண்டிட்டு இருக்கிற பொழுது அந்த நரக நெருப்பு தூக்கி தூக்கி வீசும். அந்த நரகத்தினுடைய அந்த சப்தம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாளை மறுமையிலே நரகவாதிகள் நரகத்தில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு விதமான சப்தத்தை அவர்கள் செவி வருவார்கள் என்று. ஒரு நெருப்பு எரியும் போது ஒரு சத்தத்தை நம்ம செவிடுவோமா இல்லையா? ஒரு சவுண்ட் வரும், செவிடுவோமா இல்லையா? நரகத்திலிருந்து ஒரு விதமான சப்தம் வரும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாளை மறுமை நாளில் நரகவாதிகள் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கின்ற பொழுது கழுதைகள் கத்துவதை போன்ற ஒரு சத்தத்தை செவி வருவார்கள். கடுமையான ஒரு வெப்பமாக அந்த நரகம் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதாக அல்லாஹ்வுடைய தூதரங்க சொல்றாங்க. மேலும் நரகவாதிகளுக்கு கடுமையான பசி தாகம் எல்லாம் எடுக்குமா. உலகத்துல கடுமையான ஒரு வெப்பத்துல நம்ம போகும்போது, வெயில்ல நம்ம போகும்போது நமக்கு எப்படி தாகம் எடுக்குது, பசி எடுக்குது. எங்கேயாவது தண்ணி கிடைக்காத, ஒரு நிழல் கிடைக்காதா, ஒதுங்குவதற்கு ஒரு இடம் கிடைக்காத நம்ம தத்தளிக்கிறோம். மறுமையில பாவிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே புரட்டி எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கடுமையாக பசிக்குமா, கடுமையாக தாகம் எடுக்குமா. அப்படி தாகம் எடுக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு பானமாக எதை கொடுப்பான் தெரியுமா? உலகத்துல நமக்கு தாகம் எடுத்து நாம என்னங்க குடிப்போம்? தண்ணியை குடிப்போம், இளநீரை வாங்கி குடிப்போம், அல்லது ஒரு குளிர் பானங்களை வாங்கி குடிப்போங்க. மறுமையில நரகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாதிகளுக்கு பானமாக கொதிக்கின்ற நீரையும் சீல் செலத்தையும் தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு காயத்தோட ஒருத்தர் ஒரு பக்கத்துல நம்மளோட சீல் வழி செலத்தோட ஒருத்தர் வந்து உட்கார்ந்து நம்மளால தாய் சகித்து கொள்ள முடியுமா? நினைச்சு பாருங்க. நமக்கு அருகாமையில சீல் செலத்தோட ஒரு மனிதர் வந்து உட்கார்றாருங்க, உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு, பக்கத்துல வந்து உட்கார்றாரு. நம்மளால தாங்க முடியுமா? சகிக்க முடியுமா? அந்த துர்வாளை நம்மளால தாங்க முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளில நரகவாதிகளுக்கு அவர்களுக்கு தாகம் எடுக்கின்ற பொழுது கொதிக்கின்ற சீலையும் செலத்தையும் அல்லாஹ் பானமாக கொடுப்பான். அதை அவர்கள் விழுங்குவார்கள். அதை உள்ளே நுழையாமல் மிடராக உள்ளே இறங்குமா. அப்படி இறங்குகின்ற பொழுது நாலாபுறமும் மரணம் வரும். அவர்கள் மரணத்தின் எல்லைக்கு போவார்கள், ஆனால் அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த சீலையும் செலத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு பானமா வழங்கும் பொழுது நாலாபுரத்திலிருந்து மரணம் வருமா. மரணிச்சுட்டா போது என்று அவன் நினைப்பான். மரணத்தின் மைய பகுதிக்கு ஓரத்திற்கு போவானா. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மையத்தி, அவன் மரணிக்கவே மாட்டான். இந்த நரகத்திலே உனக்கு வாழவும் மாட்டாய், சாகவும் மாட்டாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகவாதிகளை பார்த்து சொல்லுவானோ.
தாகம் எடுக்குது, அடுத்தது அவன் பசிக்குதுன்னு உணவு வேணும்னு கேட்பான். நரகத்துல இந்த தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் பசி எடுக்குதுங்கிறவா எனக்கு கடுமையா பசிக்குது, எனக்கு உணவு கொடுன்னு கேட்பானா. அப்படி உணவாக அல்லாஹ் எதை கொடுப்பான் தெரியுமா? சக்கும் என்ற ஒரு மரத்தை அல்லாஹ் அவனுக்கு உணவாக கொடுப்பானா. அந்த உணவை அவன் உட்கொண்ட பிறகு அவன் தொண்டையில் சிக்கி அது எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய வயிற்றுக்குள்ள போய் கொதிக்கின்ற நீரை போன்றும் உருக்கிய செம்பை போன்றும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே போய் அது இன்னும் அவனுக்கு வலியை வேதனை அதிகப்படுத்துமா. வலி தாங்க முடியாம பொறுத்து கொள்ள முடியாம நரகத்தினுடைய ஓர பகுதிக்கு போவான். அந்த வலி, அந்த வேதனை, அவன் அந்த உணவை உட்கொண்ட பிறகு உருக்கிய செம்பை நம்ம வாயை ஊத்துனா எப்படிங்க இருக்கும் நினைச்சு பாருங்க. கொதிக்கிற நீரை நம்மளால குடிக்க முடியுமா? அந்த பாத்திரத்தை நம்மளால தொட முடியுமா? அந்த பாத்திரத்தை நம்ம வாயில வைக்க முடியுமா? நாளை மறுமை நாளில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொதிக்கின்ற நீரையும் கொதிக்கின்ற அந்த சீல் சலத்தையும் சக்கும் என்ற இந்த உணவையும் அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய பிறகு அவனால வலியை பொறுத்து கொள்ள முடியாம நரகத்தின் ஓர பகுதிக்கு போவானோ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களுக்கு கட்டளையிடுவானான். அவன் வலியை பொறுத்து கொள்ள முடியாம நரகத்தின் ஓரத்திற்கு செல்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அவனை பிடியுங்கள், அவனை நரகத்தின் மைய பகுதியில் போடுங்கள். கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானோ, கடுமையான தண்டனை கொடுத்துக்கிட்டு இருப்பான், வேதனையில தத்தளிச்சிட்டு இருப்பாங்க, வலி தாங்க முடியாம வேதனை தாங்க முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம அலைகின்ற அந்த மக்களை பார்த்து அல்லாஹ், நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சொல்றான். இந்த நரகத்திலே இந்த தண்டனை அனுபவிக்கிறான் இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அல்லதி நத்தஹியு தீனுகும் லஹுவல் லைபா, நான் கொடுத்த இந்த மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் எடுத்துக்கொண்டார்கள் இவர்கள். நரகத்துல தத்தளிக்கிறாங்களே, வேதனை அனுபவிக்கிறாங்களே, இவர்கள் யார் தெரியுமா? நான் கொடுத்த இஸ்லாத்தை, நான் கொடுத்த இந்த மார்க்கத்தை விளையாட்டாகவும் வீணாகவும் எடுத்துக்கொண்டார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாக்கின்ற கேடயம் என்று இவர்கள் எடுக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டயம் என்று இவர்கள் எடுக்கவில்லை, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நல்ல அமல் நல்ல காரியம் என்று இவர்கள் எடுக்கவில்லை, விளையாட்டாகவும் வீணாகவும் எடுத்துக்கொண்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. எந்த உலகத்துல பாடுபடுறோமோ, எந்த உலகத்துக்காக நம்ம பாடுபடுறோமோ, எந்த உலகத்துக்காக சொகுசா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றி விட்டது. இவர்கள் உலகத்தில் என்னை எப்படி மறந்து வாழ்ந்தார்களோ, நான் இவனுக்கு அறிவை கொடுத்தேன், இன்பமான வாழ்க்கையை கொடுத்தேன், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், நல்ல குடும்பத்தை கொடுத்தேன், இவனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்தேன். ஆனா இவன் உலகத்துல எப்படி என்னை மறந்தானோ அது போல இந்த நாளில் இந்த நேரத்தில் இவனை நான் மறக்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உலகத்துல அல்லாஹ் மறந்து எப்படி வாழ்றான் இன்னைக்கு உலகத்துல? அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்தை புறக்கணிச்சு, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை, அல்லாஹ் கொடுத்த இந்த உயிர், அல்லாஹ் கொடுத்த இந்த ஆரோக்கியம் எல்லாத்தையும் மறந்து உலகம் 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 என்று உலகத்துக்காக போறோமே, அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலகத்துக்கு என்ன மறந்து வாழ்ந்தில, இன்னைக்கு நான் ஒன்ன மறக்கிறேன். இந்த நரக நெருப்பு நிச்சயமாக உன் தோலை உரிக்கும், உன்னால் தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த கொடூரமான தண்டனைக்கு பயந்துதாங்க, இந்த கொடூரமான வாழ்க்கைக்கு பயந்துதான் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே நரகத்தில் அல்லாஹ் நம்மை தூக்கி எறிந்து விட்டால் இந்த தண்டனையிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியாது என்றுதான் நபி தோழர்களில் ஒரு சிலர்கள், நபி தோழர்களில் ஒரு சிலர்கள், அவர்கள் மறைமுகமாக அவர்கள் விபச்சாரம் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டால் கூட பகிரங்கமா வந்து ஒத்துக்கிட்டாங்க, சபைக்கு முன்னால வந்து ஒத்துக்கிட்டாங்க. சொல்ல முடியுமா இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க, சொல்ல முடியுமா? 4 பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கண்களை மறைத்து விடலாம், அவர்களுக்கு தெரியாம நம்ம மறைச்சிடலாம், ஆனாலும் வந்து சபைக்கு முன்னால ஒத்துக்கொண்டாங்க. எதனால என்ன காரணம்? பகிரங்கமா வந்து ஒத்துக்கிட்டாங்க. யார சொல்லலாம், நான் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன், யார சொல்லலாம், எனக்கு தண்டனை கொடுங்க, யார சொல்லலாம் கேட்டாங்களே. எதுக்காக? உலகத்தின் மனிதனுடைய கண்களை மறைத்து விடலாம்,
ஆனால் இந்த பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடாமல் என்னுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வை நான் சந்தித்தால் அல்லாஹ் தரக்கூடிய அந்த வேதனையை, அந்த நரக நெருப்பை என்னால் தாங்க முடியாது, இந்த உலகத்திலே அதற்கு நான் பரிகாரம் தேடிக்கொள்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்புதல் வாங்கிக்கிட்டாங்களே. தண்டனை சாதாரண தண்டனையா? இவங்க செஞ்ச இந்த பாவத்துக்கு, இந்த தீமைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கல்லடி தண்டனை கொடுப்பார்கள், கல்லால் அடிப்பார்கள், முகத்தில் அடிப்பார்கள், நெற்றியில் அடிப்பார்கள், உடல் சிதைக்கப்படும், இரத்த காயங்களாகும், இறுதியில் மரணம் தான் வரும். மரணிக்கப்படுவோம் என்று தெரிஞ்சிருந்தும் கூட சபைக்கு முன்னால் ஒத்துக்கிட்டாங்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எவ்வளவு பாவம் செஞ்சாலும், எவ்வளவு தீமைகள் செஞ்சாலும் நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த பயம் நம்மள்ட்ட இருக்கா? எவ்வளவோ பாவம் பண்றோம், எவ்வளவோ தீமைகள் செய்யறோம், எவ்வளவோ அலட்சியமாக இருக்கிறோம், எவ்வளவோ குடும்பத்தனமா இருக்கிறோமே, அல்லாஹ் இந்த பயம் நம்மள்ட்ட இருக்குதா? அல்லாஹ் நாளை மறுமையில நம்மளை தண்டித்தல் என்ன ஆகும்? இந்த உலகத்தில் வாழ்க்கை ஒரு முறை தானே, மறுமையில் நமக்கு மரணமும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது, வாழவும் மாட்டோம், சாகவும் மாட்டோம், அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு பயந்து இந்த உலகத்துல வாழ்றோமா? நபி தோழர்கள் பயந்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பயத்தை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சொல்லி சொல்லி வளர்த்தார்களே. இந்த உபதேசம் நமக்கு பொருந்தாதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ எத்தக்கில்லாக யஜ்அலஹு அஜ்ரஹா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். எத்தக்கில்லாக யஜ்அலஹு மின் அம்ரின் யுஸ்ரா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவருடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவான். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து மறுமையில் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களாக இன்னைக்கு உலகத்துல நம்ம வாழ்றோமா? வியாபாரத்துல மோசடி, பேசுறதெல்லாம் பொய், அடுத்தவர்களுக்கு இடைஞ்சூறு செய்யறோம், அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படுறோம், புறம் பேசுறோம், எவ்வளவோ மோசடிகள் செய்யறோம். அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த உலகத்துல வாழ்றோமா? நிரந்தரமா இந்த உலகத்துல நாம இருக்க போறோமா? சென்ற ஜும்மாவில இருந்தவர்கள் இந்த ஜும்மாவில நம்மோடு இருக்கிறாங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம அடுத்த ஜும்மாவோட இருப்போமா? நாளைக்கு இருப்போமா? அடுத்த நிமிடம் நாம இருப்போமா? இந்த ஜும்மா உரை முடிந்த பிறகு நாம் இருப்போமா இந்த உலகத்துல? நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த இடத்தில் வரும், எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி துளிகளும் மரணத்திற்கு பயந்தவர்களாக இந்த உலகத்துல நம்ம வாழணுங்க. அதுக்காக தான் அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம படைச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்துல படைச்சதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, என்னை வணங்குவதற்குத்தான் இந்த உலகத்தை உன்னை நான் படைச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல நீ வாழுகின்ற பொழுது நீ நல்ல அமல்கள் செய்கிறாயா அல்லது தீயவனாக இந்த உலகத்தில் வாழ்றாயா என்று உன்னை பரிசோதிக்கத்தான் இந்த உலகத்துல நான் உன்னை படைச்சிருக்கிறான் அல்லாஹ் சொல்றானே. ஆனா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய இந்த வேடிக்கை விளையாட்டுகள் இதெல்லாம் எதுக்காக? மார்க்கத்தை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, தூதரை மறந்து மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. அந்த மாறு செய்கின்ற நேரத்திலே அந்த நிலையிலேயே நாம் மறைத்து விட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை என்னாகும்? நம்மளுடைய கபூர் வாழ்க்கை என்னாகும்? மறுமையினுடைய முதல் வாழ்க்கை கபூர் வாழ்க்கை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. இந்த கபூர் வாழ்க்கையிலே நீ வெற்றி அடைந்தால்தான் நாளை மறுமையிலே உனக்கு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையா இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அந்த கபூர் வாழ்க்கைக்கு முன்னால உன் ரூகை கைப்பற்றுகின்ற வருகின்ற வானவர்களை வைத்து உன் முடிவு நிர்ணயிக்கப்படும் என்று சொல்றாங்களே. கபர் வாழ்க்கை அடைவதற்கு முன்னால, மன்னரை நீ சந்திப்பதற்கு முன்னால, மரணம் உனக்கு நெருங்குவதற்கு முன்னால அந்த வானவர்கள் உன் ரூகை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் உன் ரூகை கைப்பற்றுகின்ற பொழுதே உன்னுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை என்னவாகும் என்று தீர்மானிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. நல்லவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்களே, நல்லவர்களுக்கு வானவர்கள் ரூகை கைப்பற்றுகின்ற பொழுது இலகுவாக கைப்பற்றுவார்கள், கெட்டவர்கள் பாவிகளுக்கு வானவர்கள் அடித்து ரூகை எடுப்பார்கள் என்று சொல்லுகிறார்களே. இவ்வளவு செய்திகளை நாம செவித்தாழ்த்த பிறகு கூட எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு பொடுபோக்குத்தனம், எவ்வளவு அமல்கள் விஷயத்துல எவ்வளவு அலங்காரமா இருக்கிறோம். வானவர்கள் நம் ரூகை கைப்பற்றுகின்ற பொழுது நிம்மதியான ஒரு நல்ல ஆத்மாவாக இந்த உடலை விட்டு நீ வெளியேறு என்ற இந்த வார்த்தையை நாம செவியிற வேண்டுமா? மாணவர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லவருடைய ரூகை வானவர்கள் கைப்பற்றுகின்ற பொழுது அந்த வானவர்கள் சொல்லுவார்களாம், நல்ல ஆத்மாவே இந்த நல்ல மனிதனுடைய உடலை விட்டு வெளியேறு,
இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாம கேட்கணுமா? அல்லது கெட்ட ஆத்மாவே, இந்த கெட்ட மனிதனுடைய ரூகில இருந்து, உடலில் இருந்து நீ வெளியேறு என்று அடித்து பிடுங்கி எடுக்கப்பட வேண்டுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எல்லாருக்கும் மரணம் வரும், அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லைல்ல. எல்லாருமே மரணிக்கத்தானே போறோம். இந்த உலகத்துல யாருமே நிரந்தரமாக இருக்க போவதில் இல்ல. இந்த நம்பிக்கை, இந்த ஈமானிய உறுதி நம்மளோட உள்ளத்துல வரணும். இந்த இரையச்சம், இந்த பயம் நம்மளோட உள்ளத்துல வந்ததுன்னு சொன்னா நம்ம தவறான காரியங்கள் ஈடுபட மாட்டோம், பொய் பேச மாட்டோம், புறம் பேச மாட்டோம், அவதூறு பேச மாட்டோம், அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டோம், தூதருக்கு மாறு செய்ய மாட்டோம். நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் விஷயத்தில், தான தர்ம விஷயத்தில், அமல்கள் விஷயத்தில் சரியாக இருப்போம். இன்னும் சில நாட்கள் நோன்பு அடைய போறோம். அந்த நோன்பு நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்கும்? பள்ளிக்கே வராத மக்கள் கூட பள்ளிக்கு வருவாங்க. தொழுகைனா என்னன்னு தெரியாது, ஆனா தொழுகையில முதல் சப்பளம் வந்து நிப்பாங்க. தான தர்மமா கிள்ளி கிள்ளி கொடுப்பாங்க. ரமலான் மாதம் வந்துட்டா போதும், கேட்காமலே அள்ளி கொடுப்பாங்க. அந்த ஒரு மாதம் அந்த பூஸ்டப், அந்த ஆர்வம் அந்த அதிகரிக்கும். ஒரு மாசம் வேணான்னு சொன்னா கூட நான் செய்யறேன் பாய், சேர நவுத்துறமா நான் நவுத்துறேன், இதுமே நீங்க செய்ய வேணாங்க, அமைதியா இருங்க, நான் செய்யறேன் பாய், நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க சிரமப்படுறீங்க, நான் தாராளமா எடுத்து வைக்கிறேன். அல்லாவுக்காக தானே, மார்க்கத்துக்காக தானே, ரசூலா சொல்லிட்டாங்களே. என்னென்ன விரும்ப பேசுவோம். பெருநாள் தொழுகை முடிஞ்ச பிறகு அந்த விரிப்பம் அடிச்சதுக்கு ஆள் இருக்காதுங்க. திரும்பி பார்த்தா நிர்வாகிகள் நிப்பாங்க, இமாம் நிப்பாரு. எல்லா நிர்வாகிகள் கூட இமாம்களை கட்டி விட்டு போயிடுவாங்க. இமாம் எடுத்து வைங்க, அந்த வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். அப்ப அந்த ஒரு மாசம் தான் மார்க்கம் நமக்கு. அந்த ஒரு மாத காலம் தான் நமக்கு மார்க்கம் கடமையாக்கப்பட்டிருக்குதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு கொடுத்ததையே, இந்த ரமலானை கொண்டு நம்மளுடைய அமல்கள் சரியாக இருக்கணும் மரணம் வரை. இந்த ரமலானில், சென்ற ரமலான் நாம் விட்ட தவறுகள், நாம் செய்த தவறுகள், நாம் விட்ட நன்மைகள் எல்லாம் இந்த ரமலானிலிருந்து நான் நிச்சயமாக அல்லாவுக்காக நான் கடைபிடிக்கிறேன், என்னுடைய மரணம் வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன். அதுக்காக தானே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையை நோக்கி, நல்ல இலக்கை நோக்கி, மறுமையினுடைய அந்த சுவனத்தினுடைய இலக்கை நோக்கி நாம் அடைய போகணும். மறுமை பயம், நரகத்தின் பயம், அந்த நரகத்தின் கொடூர தண்டனை, கபருடைய அந்த கொடூரமான வாழ்க்கையை பயந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தோமையானால் நம்மளுடைய வாழ்க்கை சீராகவும் செம்மையாகவும் இருக்கும். நாம் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு தீமைகள் செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு கதறி, இறைவா நான் செய்த பாவங்களுக்கு எனக்கு பரிகாரமாக என் பாவங்களை மன்னித்து விடுவாய் என்று சொல்லி இறைவனத்துல கையாடி, இறைவனத்துல பிரார்த்தனை செய்கிற மக்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறை குர்ஆனில, பாவம் செய்த மக்களுக்கு, பாவத்தில் மூழ்கிய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா அன்ஃபுசிக்கும் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தமக்கு தாமே அநீதி இழைத்த என் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் ஒருபோதும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமியா, அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். வஅனிபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு கப்லி அய்யக்திமுல் அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு முன்னால அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் பக்கமே திரும்பி விடுங்கள். தண்டனை என்னது? மௌத்துக்கு முன்னால, உன்னுடைய மரணத்துக்கு முன்னால உன் வாழ்க்கையை சீராக்கு, உன் வாழ்க்கையை செம்மையாக்கிடு, நீ செஞ்ச பாவத்திலிருந்து விலகிடு. அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துருச்சுன்னா, மௌத்து வந்துருச்சுன்னா, சும்மலா துல்ஃபரோன், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையும் ஒரு உபதேசத்தையும் ஒரு அறிவுரையும் நமக்கு வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய இந்த தண்டனை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்துல பாவம் செய்ததற்கு பரிகாரம் தேடக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் பாவம் மன்னிப்பை வழங்கி நம்முடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் ஆக்கக்கூடிய ஒரு அமலை, ஒரு வணக்க வழிபாடுகளிலே சீராக நேராக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தடைகிறோனாக என்று கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே நரகவாதிகள் நரகத்தில் அடையக்கூடிய தண்டனையை பற்றி நமக்கு ஏராளமான செய்திகள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதிலே ஒரு செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவானாம். அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், உலகத்திலே இன்பத்தில் மூழ்கிய
இன்பமான வாழ்க்கையை அனுபவித்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாத சுகபோக வாழ்க்கையில் மூழ்கிய அவனுடைய வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்கிறாரு. கஷ்டத்தையே பார்த்திருக்க மாட்டான், கண்ணால கூட பார்த்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட இன்பத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை, நரகவாதிகளில் ஒருவனை நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வருவானாம். கொண்டு வந்து அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த நரகவாதியில ஒருவனா இருக்கக்கூடிய அந்த மனிதனை நரகத்துல ஒரு முக்கு எடுப்பான். முக்குனா அப்படி ஒரு அமுக்கி அப்படி தூக்குறது. அப்படி அமுக்கி எடுத்துட்டு அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனே, உலகத்துல வாழ்கின்ற பொழுது ஏதாவது இன்பத்தை நீ அனுபவிச்சிருக்கியா? சுகபோக வாழ்க்கை நீ அனுபவிச்சிருக்கியா? இன்பமான வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்கியா என்று அல்லாஹ் கேட்பானா. அந்த மனிதன் என்ன சொல்லுவானா, அல்லாஹ் கேட்ட உடனே அல்லாஹ் அந்த மனிதன் என்ன சொல்லுவானா, வல்லாகி யா ரப்பி, இறைவா உன் மீது ஆணையாக உலகத்துல இன்பம்னா என்னாலே நான் பார்த்ததில்ல, கண்ணாலே நான் பார்த்ததில்ல, இன்பமான வாழ்க்கையில வாழ்ந்ததே இல்லை அப்படிம்பானா. ஆனா எப்படி வாழ்ந்திருப்பான்? சுகபோக வாழ்க்கையை தான் அனுபவிச்சிருப்பான். ஏறனா இறங்கனா தூங்குனா ஏசி வாழ்க்கை, குஷன்மத்த வாழ்க்கை, அப்படி உடலை வேர்த்திருக்காது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். பொருளாதாரம்னா அப்படி சுண்டு விட்ட பொருளாதாரம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன் அல்லாஹ் நரகத்துல ஒரு முக்கிய எடுத்து கேட்ட உடனேயே இன்பம்னா என்னன்னு எனக்கு தெரியாது இறைவா என்று அந்த மனிதன் சொல்லுவான். இப்ப பாருங்க, அல்லாஹ் இந்த உலகத்துல எவ்வளவு நம்ம இன்பத்துல வாழ்ந்தாலும், எவ்வளவு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தாலும், இந்த ஏசி வாழ்க்கை, இந்த குஷன்மெத்த வாழ்க்கை, இந்த இன்பமான வாழ்க்கை, இந்த ஆடம்பர வாழ்க்கை, இவ்வளவு பெருமை வாழ்ந்த இந்த வாழ்க்கை அல்லாஹ் நாளை மறுமையிலே நரகத்துல ஒரு முக்கி எடுத்த உடனேயே இந்த வாழ்க்கையே நான் வாழ்ந்ததில்லை இறைவா, இன்பம்னா என்னன்னு எனக்கு தெரியாது இறைவா என்று சொல்லி இது எல்லாம் மறுக்கடிக்கப்பட்டு அந்த நரக வேதனை தான் அவனுக்கு பெருசாக தெரியுமா. இது எல்லாமே அவன் மறந்துடுவானா. அப்ப எந்த அளவுக்கு நரகத்தினுடைய தண்டனை கொடூரம் கொடுமை இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு முக்கி எடுத்ததுக்கு அவன் இப்படி சொல்றான்னு சொன்னா, நிரந்தரமா அவன் நரகத்துல அந்த வேதனை அனுபவிச்சா என்ன ஆகும்? அவன் அந்த வலியை பொறுத்துக்க முடியாம, அந்த வேதனையை பொறுத்து கொள்ள முடியாம அவன் என்ன செய்வானா, என்னுடைய உறவு, என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய் தந்தை, என் சொந்தக்காரங்க எல்லாரையும் இறைவா நீ பணையமா வச்சுக்க, என்ன மட்டும் விட்டுடு இறைவா என்று சொல்லுவான். எந்த உறவுக்காக, எந்த குடும்பத்துக்காக, எந்த பிள்ளைக்காக, எந்த மனைவிக்காக, எந்த பெற்ற தாய் தகப்பனுக்காக இந்த மார்க்கத்தை நம்ம புறக்கணிச்சோமோ, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம புறக்கணிச்சோமோ, அப்படிப்பட்ட உறவுகளை நாளை மறுமையிலே நரகத்திற்கு இணையாக பணயமாக வைத்து விட்டு இவன் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுவானா, எல்லா உறவையும் நீ தூக்கி நரகத்துல போடு, என்ன மட்டும் விட்டுடு இறைவா. அல்லாஹ் சொல்லுவானா? அவன் சொன்ன பிறகு அல்லாஹ் சொல்லுவானா, கிடையவே கிடையாது. உலகத்தில் நீ எப்படி என்ன மறந்து வாழ்ந்த, என்னுடைய போதனையை நீ புறக்கணிச்ச, எனக்கு நீ மாறு செய்த, நிச்சயமாக இந்த நரக நெருப்புக்கு நீ இரையாகுவாய், இது உன்னுடைய தோலை நிச்சயமாக உரைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அந்த நரக தண்டனைங்கிறது சாதாரண தண்டனை கிடையாதுங்க, சாதாரண விஷயம் கிடையாது. உலகத்துல ஒரு நெருப்பு நம்மள விரல சுட்டாலும் எவ்வளவு வலி வலிக்குது, நமக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்குது. தீக்காயங்கள் மேலே பட்டல் எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, துடிச்சு போடுறோம், சுருண்டு போயிடுறோம். சாதாரணமா அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை சாதாரணமா இருக்காது. ரசூலா சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட ரசூலா சொல்றாங்க, ஒரு சில வழக்குகள் எங்கிட்ட வருது, நீங்க என்ன செய்யறீங்க, கொடுக்கல் வாங்கல்ல சில வழக்குகளை என்னிடத்தில் கொண்டு வருகிறீர்கள், நானும் நீங்கள் கொடுக்கின்ற மேல்வட்டமான ஆதாரங்களை வைத்து நானும் தீர்ப்பு வழங்கிறேன் உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் அடுத்தவர்களுடைய சொத்தை அநியாயமான முறையில நீ அபகரித்துக் கொண்டால், உங்களுடைய வாத திறமையால, உங்களுடைய பேச்சு திறமையால, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மேல்வட்டமான ஆதாரத்தை வைத்து உங்க வாத திறமையால அடுத்தவருடைய சொத்தை நீங்கள் அபகரித்துக் கொண்டால், நிச்சயமாக நீ எடுத்துட்டு போறது சொத்து கிடையாதுப்பா, நரக நெருப்பின் ஒரு துண்டை தான் நீ கொண்டு போற. அவங்க சொல்றோம்ல, ஈஸியா அவனை ஏமாத்திட்டாங்க, 5000 ரூபாய் ஆட்டைய போட்டெல்லாம் வாங்கிட்ட, ஏமாத்திட்டால, 10,000 ஆட்டு ஈஸியா நான் புடிங்கிட்டால, நாம கொண்டு போறது 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கிடையாது, நரக நெருப்பின் ஒரு துண்டு என்பதை நாம விளங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நரக நெருப்பை குறித்து நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. சாதாரணமா இல்ல. இந்த மார்க்கத்தை ஈஸியா நம்ம கடைபிடிச்சிட்டு போயிடும் நம்ம நினைக்கிறோம்.
இலகுவா கடைபிடிச்சிருப்பதான் நினைக்கிறோம். இந்த மார்க்கத்தை நாம் சரியாக இலகுவாக கஷ்டப்பட்டுதான் நம்ம கடைபிடிக்க, இலகுவா கடைபிடிக்கவே முடியாது. சிரமத்துக்கு உட்பட்டு தான் இந்த மார்க்கம். கஷ்டப்பட்டாதான் மறுமையில் வெற்றி. இந்த உலகத்தில் நீ சொகுசா இருக்கியா, மறுமையில கஷ்டப்படுவ. இந்த உலகத்தில் நீ கஷ்டப்படுறியா, மார்க்கத்துக்காக கஷ்டப்படுறியா, உன்னுடைய மார்க்கத்துக்காக அல்லாவுக்காக பல சிரமங்களை நீ தாங்கிக்கிறியா, மறுமையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி. இதுதான் மார்க்கம். இன்னைக்கு கஷ்டம் சிரமம் இதான் பார்த்துதானே ஓடுறோம், நம்ம கரண்ட் ஓடுறோமா இல்லையா? என்னால இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க முடியலங்க, இந்த ஏகத்துவத்தில் இருக்க முடியலங்க, இந்த ஏகத்துவம் என்னமோ தாவாங்கிறாங்க, என்னமோ நல்ல அமல்கள் செய்யணுங்கிறாங்க. எப்படிங்க குடும்பத்தை விட்டு வர முடியுமா, உறவு விட்டு வர முடியுமா? வியாபாரத்துல நல்ல மோசடியே செய்யக்கூடாதுங்கிறாங்க. மோசடி செய்யாம எப்படிங்க வியாபாரம் செய்யறது? செஞ்சுதாங்க ஆகணும். ஏன்னா அதுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் குற்றம் பிடிச்சான்னு சொன்னா தாங்க முடியுமா நம்மளால? இன்னைக்கு 10 ரூபா நம்ம லாபம் எதிர்பார்க்கிறோம், 10 ரூபா மோசடி பண்ணி அநியாயமான முறையில மோசடி பண்ணி நம்ம வியாபாரம் செய்யறோம்னு சொன்னா அது நாளை மறுமையில நமக்கு நரகத்தில் துண்டாக வந்து நின்னா என்ன செய்வோம்? நினைச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கை நமக்கு வீணும் விளையாட்டுமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கையை விட மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது, அதுதான் உங்களுக்கு நிலையானது, இன்பமானது என்பதை அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு எச்சரிக்கையாகவும் போதனையாகவும் அறிவிப்பு செய்திருக்கிறான். ஆக நரக நெருப்பிற்கு பயந்தவர்களாக, கப்பூர் வாழ்க்கைக்கு பயந்தவர்களாக, மரணத்திற்கு பயந்தவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் ஆக்கிக் கொள்வோம். வல்ல இறைவன் நம் அனைவரையும் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக என்று கூறி என் ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். இறுதியாக 2 அறிவிப்புகள். இன்றைய ஜும்மாவுடைய வாலி வசூல் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய பல்வேறு தாவா பணிகளுக்காக வசூல் செய்யப்பட இருக்கிறது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தான் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் பல கிளைகளை அவர்கள் தொடர்ச்சியாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கொடுத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல ஒரு பிரார்த்தனை அறிவிப்பு. முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்த அக்குப்பஞ்சர் மருத்துவர் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு சகோதரர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி, அவங்களுடைய உடல்நலம் பூரண குணமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல அதிகமான முறையில பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஜும்மாவுடைய தொழுகையில ஜும்மா இமாம் தொழுகை நடத்துகின்ற பொழுது அந்த இறுதி ரக்காயத்துல அந்த சஜிதாவில அந்த துவாவெல்லாம் அத்தையாத்து துவா, சலவாத்து துவா, அந்த கபர் வாழ்க்கை குறித்து வரக்கூடிய அந்த துவா, இந்த துவாவையெல்லாம் ஓதி முடித்த பிறகு இமாம் சலாம் கொடுப்பதற்கும் அந்த துவா முடிப்பதற்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில், அது 1 நிமிடமோ 1 செகண்டோ, அந்த நேரத்திலே நீங்க என்னென்ன பிரார்த்தனை கேட்டாலும், அல்லாஹ்விடத்திலே நீங்க எந்த பிரார்த்தனை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்கிறான், அதற்கு உங்களுக்கு நிச்சயமாக பதிலளிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆகையால ஒவ்வொரு நேரம் ஜும்மாவுடைய தொழுகையின் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையாக கேளுங்க. பிற மக்களுக்காகவும் கேளுங்க, உங்களுடைய சகோதரர்கள் உறவினர்களுக்காக கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அடுத்தவர்களாக நீங்க பிரார்த்தனை செய்ய சொன்னா உங்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆக அதன் அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர்கள் மார்க்கத்தை நமக்கு எந்த அளவுக்கு அழகாக வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டக்கூடிய இந்த வாழ்க்கை வழிமுறைகளை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று கூறி என் ஜும்மா நிறைவு செய்யும்.